சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லக்கா. நீ இப்படி பேசுறதை என்னால ஏத்துக்கவே முடியலடா. தயவு செஞ்சு இப்படி பேசாத. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மனுஷனோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கும் 2 குழந்தைக்கும் தான் தகப்பனை பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறதுக்கும் நான் காரணமாயிட்டேன்க்கா. அவங்க கஷ்டத்தை ஒப்பிட்டு பார்த்தா நான் உள்ள இருக்கிறது ஒண்ணுமே இல்லக்கா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? எல்லாத்தையும் யோசிச்சுதான்ப்பா சொல்றேன். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த கேஸ்ல எனக்கு தண்டனை கிடைச்சிட்டா நீ தான் நம்ம ஹோட்டல் நிர்வாகத்தை எடுத்து நடத்தணும். ஏன்னா ஹோட்டல் நிர்வாகத்தை கீர்த்திக்கு கொடுத்தா செல்விக்கும் வேலுவுக்கும் மன வருத்தம் ஏற்படும். வேலுவுக்கு கொடுத்தா கீர்த்திக்கு மன வருத்தம் ஏற்படும். 2 பேரையும் அனுசரிச்சு குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை நீதான்க்கா நல்லபடியா நடத்தணும். இதுதான் என்னோட ஆசை. டேய் என்னடா என்னென்னமோ பேசுற இப்போ? சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பழையபடி நம்ம குடும்பத்தையும் ஹோட்டல் நிர்வாகத்தையும் நீதான் நடத்த போற. தைரியமா இருடா. இல்லக்கா, ஒருவேளை அதிர்ஷ்டவசமா நான் வெளியிலேயே வந்தாலும் இனிமே பழைய மாதிரி நீதான் எங்க எல்லாருக்கும் தலைமையா இருந்து குடும்பத்தை வழி நடத்தணும். நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான்க்கா சொல்றேன். நீ தயவு செஞ்சு மறுக்காத. என்ன தெரு, நான் எப்படிடா? நான் சொல்றத கேளுக்கா. இத்தனை வருஷமா நீ எங்களுக்காக தான் உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருந்த. அதே மாதிரி இதே நீ எனக்காக பண்ணணும். அதை தாண்டி உன்னை தவிர இதை வேற யாராலையும் சரிவர செய்ய முடியாது. ஏன்னா உன்னால மட்டும்தான் எல்லாரையும் சமமா பார்க்க முடியும். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்க்க மாட்டேன். இல்ல திரு, இதனால நம்ம குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கக்கா இருக்கு? பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு எல்லாரையும் ஒத்துமையா வழி நடத்துற தைரியம் உனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? டேய் என்னடா பேச்சுது? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன்டா. என்னப்பா இப்படி கேக்குறியே? அப்ப இதுக்கு ஒத்துக்கோக்கா. உன் கையில நான் எல்லாத்தையும் ஒப்படைக்க போறேன். நான் பாத்துக்கிறேன்டா, நீ தைரியமா இரு. சரி, நீங்க கிளம்புங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க மேடம். திரு, தைரியமா இருப்பா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. நாங்க வரோம்ப்பா. சரிப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதிகாரம் கையில் இருந்தா உன்ன மாதிரியே உன் பையனும் ஆட்டம் போடுவானா? அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு முதல்ல வாயை திறந்து பதில் சொல்லியா? நீ என்ன பண்றன்னு 24 மணி நேரமும் உன்னை வாட்ச் பண்றதா என்னோட வேலையா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க தான் எப்பவுமே என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. ஆமா, நீ எந்த தப்பும் பண்ணல. இதை நான் நம்பணும். நீயே ஒரு கதையை ஜோடிச்சு பொய்யா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த திருமுருகனை உள்ள தள்ளி இருக்க. சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் பொய்யா போடல சார். என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் சார் எழுதிருக்க. அதான் நீ நினைச்ச மாதிரி கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சுல. கோர்ட்ல உண்மை தெரிய போகுது. சரி, அதை விடு. உன் பையன் அந்த பொண்ணை பார்த்து என்னைக்கு இருந்தாலும் நான் அடைஞ்சே தீருவேன், இல்லைன்னா உன் மூஞ்சில கெமிக்கல் மருந்து தெளிச்சிருவேன் மிரட்டி இருக்கான். இதுக்கு என்னையா சொல்ல போற இப்போ? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் பாட்டுக்கு 7 ரோட்ல போயிட்டு இருந்தேன் சார். இந்த வேல்முருகன் தான் சார் என்னை தடுத்து நிறுத்தி எல்லாத்துக்கும் காரணம் நீதானு என்ன கண்ணா பின்னு அடின்னு அடிச்சிட்டா சார். நான் அந்த பொண்ணை பார்க்க கூட இல்லை சார். கெமிக்கல் மருந்து தெளிப்பன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் சார். இங்க பாருங்க சார், அவரு என்ன அடிச்ச அடியில என் உடம்புலாம் காயமா இருக்கு சார். ஏய், யாரா போய் சொல்றா? அதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கை வந்த கலை. என் தங்கச்சியை ஏதாவது பண்ணிருவேன் மிரட்டினா
உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா ஆ? வேலு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்னைக்கு நீ எங்க ஆட்டோக்கு முன்னாடி நின்னு எங்களை வழி மறைச்சு நீ எங்களை மிரட்டல. பூஜாவை சும்மா விட மாட்டேன்னு நீ சொல்லல. உண்மையை சொல்லு. ஐயோ என்னங்க இது வம்பா போச்சு. நான் உங்களை கடைசியா பார்த்தது கோயில்ல தான். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லையேங்க.